ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இன்று நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை லூக்கா 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். சகேயு என்கிற மனுஷன் அவன் ஐஸ்வர்யவானாயிருந்தான். ஆனாலும் ஆண்டவரை வழியா வரான்னு தெரிஞ்சு அவர் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி நான் பார்க்கணுமே சொல்லி வகை தேடின போது ஆண்டவரை பார்க்க அவன் போறான். ஆனா ஜனக்கூட்டம் ஆண்டவரை காணக்கூடாதபடிக்கு அவனுக்கு தடையா இருந்துச்சு. அப்பதான் அவன் ஒரு காட்டத்தின் மரத்தை பார்த்தான். அந்த மரத்தின் மேல ஏறி ஆண்டவரை பார்த்தான். அந்த காட்டத்தின் மரம் எப்படியாக இருந்ததாம்? சகேயு என்கிற மனுஷனுக்கு ஆண்டவரை காட்டுகிற ஒரு நல்ல மரமா இருந்ததாம். இன்றைக்கு நம்மளும் பார்க்கணும், நாமே ஆராய்ந்தவர்களாக இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் எந்த தெய்வத்துக்கிட்ட போனா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எந்த தெய்வத்துக்கிட்ட போனா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி ஏங்கி தவிக்கிற ஜனங்கள் ஏராளங்க. அந்த ஜனங்களுக்கு நம்ம ஒரு காட்டத்தை மரமாய் இருக்கிறோமா, இல்ல அந்த தடையாக இருந்த அந்த ஜனக்கூட்டமாய் நாங்கள் இருக்கிறோமான்னு சொல்லி நம்மளே நாமே ஆராய்ந்தவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், அப்பா நாங்க அந்த ஜனக்கூட்டத்தை போல அப்பா ஆத்துமாக்களும் மண்ணைக்கு வருகிறதற்கு நாங்க தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த காட்டத்தின் மரத்தை போல உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, உம்மை காட்டுகிறவர்களாக நாங்க இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நாம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, சகேயு என்கிற மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி கேள்விப்பட்டு உம்மை பார்க்கும்படியாக காட்டத்தின் மரத்தின் மேல ஏறினாரே ஏசப்பா. அந்த காட்டத்தின் மரம் எப்படி ஆண்டவரே சகேயுவிற்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததோ அதே போல ஆண்டவரே நாங்களும் உம்மை அறியாத ஜனங்களுக்கும், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாங்கள் காட்ட ஆண்டவர் ஒரு காட்டத்தின் மரத்தை போல நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்துங்க. ஒரு காட்டத்தின் மரமாய் நீர் எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். காட்டத்தை மரமாய் இருப்போம், எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்போம். God bless you. God bless you.